நினைக்கிறேன். சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, அந்த ஒரு கூட்டம் வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஓகே. நாளை ஆக வந்து தேர்தல் நெருங்க 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 1000 பிரச்சனை வரும். ஓட்டர் டிஸ்ட்ரிபியூஷனில் பெரிய குளறுபடிகள் நடக்கும். சீட் அலோகேஷனில் நீங்கள் கேண்டிடேட் லிஸ்ட் போடும்போது பிரச்சனை வரும். அது நீங்கள் எடுத்தடுப்புல டைரெக்டாக சிஎம் ஆயிடணும்னு வரீங்க. ஒரு எம்எல்ஏ ஆகி எம்பி அதெல்லாம் கவுன்சிலர் எம்எல்ஏலாம் கிடையாது, டைரக்டா சிஎம், ஸ்ட்ரைட்டா சிஎம்ன்றீங்க. ஸ்ட்ரைட்டா யாருங்க சிஎம் ஆனா? ஜெயலலிதா கூட 9 வருஷம் ஆச்சுங்க. 82ல வந்து 91ல. கலைஞருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 49ல கட்சி ஆரம்பிச்சு 69ல 20 வருஷம். அதுக்கு முன்னால் 5 வருஷம் ஒரு பவர்ல இருந்தார். 20 அரசியல் 25 வருஷம் இருந்து தான் அவருக்கு சிஎம் போஸ்ட் வருது. ஸ்டாலினுக்கு பாவம் 50 வருஷம். நான் இப்படியே 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல சிஎம் ஆயிடும். என்னங்க அது? அது ஆனா ஆதவர்ஜன் அந்த 77 திரும்ப இன்சிஸ்ட் அது தவறான உதாரணங்க. 77 இது எம்ஜிஆர் அல்ல விஜய். விஜய்க்கு செல்வாக்கு இருக்கின்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அவரை எம்ஜிஆரோட ஒப்பிடுவது என்பது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமான வேலை. ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராலையும் எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படி நினைச்சு பல பேர் சூடு போட்டுக்கிட்டான் தன்னைத்தானே. அந்த லிஸ்ட்ல விஜய் சேர்ந்துடக்கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். 77 மாதிரிலாம் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. ஆனா இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது.